ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு ஆந்தை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு அமைதியான அடர்ந்த காடு. இரவு நேரத்தில் அனைத்து விலங்குகளும் தூங்கிக் கொண்டிருந்தனர், வாசு என்ற ஆந்தையை தவிர. அவன் தனது பிரம்மாண்டமான ஒளிரும் கண்கள் மற்றும் அமைதியான இறக்கைகளுடன் இருளில் பறக்க விரும்பினான். இருள் மறைத்து வைத்திருக்கும் அனைத்து ரகசியங்களையும் அவன் பார்த்தான். ஆனால் வாசு இந்த இரவை வித்தியாசமாக உணர்ந்தான். ஏதோ விசித்திரமான ஒன்று அங்கு நடந்து கொண்டிருந்தது. கீழே மரங்களில் இருக்கும் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. காட்டு விலங்குகள் அவற்றை பார்க்கும்போது மின் விளக்குகள் நிழலில் சிறிய நெருப்பு ஆவிகள் போல நடனமாடிக் கொண்டிருந்தது. பேய்கள் என்று ஒரு அணில் தனது மரப்பொந்திலிருந்து சத்தம் போட்டது. வேற்று கிரகவாசி என்று ஒரு ரக்கூன் மரக்கட்டை பின்னாலிருந்து மூச்சு திணற சொல்லியது. ஆனால் வாசு பயப்படவில்லை. அவன் தன் பெரிய கண்களை சிமிட்டி வானத்தில் உயர்ந்து பறந்தான். காட்டுக்கு மேலே எல்லாம் இருளாக இருந்தது, அந்த ஒளியைத் தவிர. அவனது சக்தி வாய்ந்த இரவு பார்வையால் அவனால் பகலைப் போல தெளிவாக பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு இலையும், ஒவ்வொரு மறைந்த பாதையும் வெள்ளி மற்றும் சாம்பல் நிற நிழல்களில் மின்னின. நடன விளக்குகளை பின்தொடர்ந்து வந்த வாசு அற்புதமான ஒன்றை கண்டுபிடித்தான். குழந்தை மின்மினி பூச்சிகள் முதல் முறையாக ஒளிரக் கற்றுக்கொண்டிருந்தது. ஓ! வாசு மெதுவாகச் சிரித்தான். இது பேய்கள் இல்லை, வேற்று கிரகவாசிகள் இல்லை. இது மின்மினி பூச்சிகளின் பயிற்சி பள்ளி. அவன் பதட்டமாக இருந்த தன் நண்பர்களிடம் திரும்பி சென்றான். இருட்டில் தெரியும் ஒளி அனைத்தும் பயங்கரமானவை அல்ல. நீங்களே வந்து பாருங்கள் என்று அவன் கூறினான். நண்பர்கள் கண்களை நன்றாக திறந்து பார்த்தனர். காற்றில் சுழன்று கொண்டிருக்கும் சிறிய மின்மினி பூச்சிகளைக் கண்டதும் அவர்கள் பிரமித்து பார்த்தனர். அது அழகாயிருக்கு என்று அணில் மெதுவாக பேசியது. இரவில் இதை பார்த்து எங்களிடம் கூறியதற்கு நன்றி வாசு என்றது ரக்கூன். நிறைய அதிசயங்களை இந்த இரவு மறைத்து வைத்திருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து எப்போதும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அதற்குள் இருக்கும் அதிசயத்தை மட்டும் பாருங்கள் என்று வாசு கூறினான். கதையின் நீதி என்னவென்றால், சில நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று நம்மை பெரிதும் பயமுறுத்தும். நம்மிடம் தைரியமும் தெளிவான கண்களும் இருந்தால் இரவு கூட நமக்கு அழகாக தெரியும். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.